Hi everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. Thumbnail பார்த்தோன்னே கெஸ் பண்ணிப்பீங்க என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கிறேன்னு. ரமதான் ப்ரிப்பரேஷன்ஸ் வீடியோ தான் கொண்டு வந்திருக்கிறேன். வீடியோஸில் இருக்கிற ரெசிபீஸ் எல்லாமே நான் ஒரே நாளாக செய்யலை, கிடைச்சிற டைம் மாதிரி செஞ்சது தான். அதே மாதிரி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அதோட அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் கொஞ்சம் செய்கிற டைம் கொஞ்சம் மேக் ஷூர் பண்ணிக்கொள்ளையிலும். முதல்ல நான் ஃபிஷ் பன் தான் செய்ய பார்க்குறேன். ஃபிஷ் பன்கான டோ தான் நான் ரெடி பண்ணி வச்சு பார்க்குறேன். டோ ஸ்ரீலங்காவில் ஒரு 1 hour 1.5 hour நல்லாவே டபுள் சைஸ் ஆகி வந்துடும். இங்கே இன்னும் கொஞ்சம் கூதலிக்கிறதுக்கால இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை டோவுக்கு நான் பிளேன் ஃப்ளார் தான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஈஸ்ட் 1.5 teaspoon சேர்த்திக்கிறேன். சுகர் நான் கிட்டத்தட்ட 1.5 tablespoon மாதிரி சேர்த்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒயிட் சுகர் சேர்க்கலும், நான் ப்ரௌன் சுகர் சேர்த்திக்கிறேன். அதே மாதிரி சால்ட்டும் சேர்த்திக்கிறேன் நான். அதே மாதிரி நான் மில்க் பவுடர் கிட்டத்தட்ட 3 tablespoon மாதிரி நான் மில்க் பவுடர் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு மில்க் பவுடர் அளவை கூட்ட குறைச்ச ஏலும். உங்களுக்கு இதுக்கு பதிலாக வேணும்னா நாங்கள் தண்ணி, இப்போ மில்க் பவுடர் எல்லாம் போட்டு தண்ணி சேர்ப்போம் தானே, தண்ணிக்கு பதிலாக உங்களுக்கு மில்க் பவுடர் சேர்க்காம இந்த ஃப்ரெஷ் மில்கை கொஞ்சம் வார்ம் பண்ணி சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி மில்க் பவுடரை கரைச்சியும் சேர்க்கலும். நான் தண்ணி தான் ஊற்றினேன். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வெட் இன்க்ரீடியன்ட் தண்ணியை சேர்க்குறேன். தண்ணி 1.5 cup மாதிரி ஊற்றினாலே நல்லா போதும். டோ எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நான் லாஸ்ட்டுக்கு ஒலிவ் ஆயில் சேர்க்குறேன். டோ ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. உங்களுக்கு வேணுமெண்டா இந்த இடத்த ஸ்கிப் பண்ணலுமோ, ஐ மீன் ஒலிவ் ஆயில் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு வேணும் ஹெப் இல்லை அப்படின்னா. டோ அங்கே நல்லாவே ரைஸ் ஆகி வரங்காட்டும் நான் எங்களை அதுக்கான ஃபில்லிங்கை தான் நான் செய்ய பார்க்குறேன். ஃபிஷ் பனுக்கான ஃபில்லிங் தான் இன்றைக்கி நான் டூனா போட்டு தான் செய்ய பார்க்குறேன். முதல்ல நான் பொட்டேட்டோஸ் எல்லாமே அவிச்சு வச்சு கொள்ள பார்க்குறேன். அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். பொட்டேட்டோ மூடி பற்ற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மரம் 2 teaspoon மாதிரி சால்ட் வாட்டர் நான் சேர்த்திக்கிறேன். அது அங்கே வேகட்டும், மற்ற வேலையெல்லாம் செஞ்சால் சரி. இப்போ அதே மாதிரி அனியன் கட் பண்ணுறது, மற்ற லீக்ஸ் கட் பண்ணுறத வேலையெல்லாம் நான் செஞ்சு வச்சு பார்க்குறேன். அப்போ எல்லாம் ஒரே அடிக்கு நடக்கும். அங்கே டோ ரைஸ் ஆகும், அங்கே பொட்டேட்டோ வேகும். அதே மாதிரி இங்கே நான் கட் பண்ணின மாதிரி மீக்கும். நான் இதை செஞ்சு ஃப்ரீஸ் தான் பண்ண பார்க்குறேன். அப்போ எனக்கு தேவையான டைமுக்கு கொஞ்சம் பேக் பண்ணி அடிக்கலும். ஏன்னா ஹஸ்பண்ட் எல்லா நாளும் அவர் வீட்டில் இருக்க மாட்டேன், இஃப்தார் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டேஸ் ஒர்க்கில் தான் அவருக்கு இஃப்தார் இருக்கும். அந்த டைமுக்கெல்லாம் எனக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும். ஒர்க்கு பொறுத்து குயிக்காக ஃப்ரீசர்லேருந்து எடுத்து டைரெக்டாக பேக் பண்ணி எடுத்தால் ஓகே. எனக்கு இப்போ பொட்டேட்டோ வேகணும். பொட்டேட்டோ வெந்தால் தான் எனக்கு அந்த ஃபில்லிங்கை செய்யலும். நான் பார்த்தா அது இன்னும் வேக இல்லை, அதனால் நான் மற்ற ஃபில்லிங்க்கு தான் நாங்கள் அப்படியே பார்க்குறேன். நான் இன்னொரு ஷார்ட்டிஸும் நான் செஞ்சு வச்சு பார்க்குறேன். அதை உங்களுக்கு வேண்டாம் ஃப்ரை பண்ணலும், அப்படி இல்லாட்டி பேக் பண்ணலும். அதுக்கான ஃபில்லிங் தான் இது. நான் சிக்கன் ஃபஜிட்டாஸ் தான் செய்ய பார்க்குறதுக்கான ஃபில்லிங்க்கு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். அதுக்கு கார்லிக் பவுடர், அனியன் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், அதே மாதிரி பெப்ரிக்கா, ஃபஜிட்டா சீசனிங் இருக்கு தானே, வேறையா வாங்குறதுக்கு இருக்கும். நான் அதை வீட்டிலே செஞ்சு எடுக்கிறேன். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் சேர்த்துட்டு லாஸ்ட்டுக்கு லைம் ஜூஸ் தான் நான் சேர்க்குறேன். அதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணினா சரி. அது கொஞ்சம் நேரம் மீக்கட்டும், அது அப்போ மெரினேட் ஆகி வரத்துக்கு.
இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். ஃபஜிட்டாஸ்க்கான சீசனிங்க்கான என்னென்ன பவுடர்ஸ் அது எல்லாம் சேர்க்கணுன்றதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் பார்த்துக்கொள்ளும். அதுக்கு வந்து அனியன் வேணும், அதே மாதிரி வந்து பெல் பெப்பர் வேணும். நீங்கள் சில டைம் பார்த்துப்பீங்க, நான் வந்து சப்ரோலுக்கான ஃபில்லிங் வந்து நிறைய வீடியோஸில் நான் போட்டிப்பேன். கிட்டத்தட்ட வந்து அது மாதிரி தான், ஆனால் அதை விட வந்து இதே கொஞ்சம் சீசனிங் சேர்க்கணும். அனியனை வந்து நான் ஸ்லைஸாக தான் கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து பெல் பெப்பரையும் அதே மாதிரி தான் கட் பண்ணிக்கிறேன். அவங்கள வந்து பெல் பெப்பர் வந்து வேண்டிய கலரில் எடுக்கலும் நான் வந்து எனக்கு இந்த 2 கலரை தான் எடுத்துக்கிறேன். மீன்வாயில் வந்து என் பொட்டேட்டோ வந்து வெந்து வந்தாச்சு. அதே மாதிரி வந்து சிக்கனும் மெரினேட் ஆகி வந்தாச்சு. நான் கிட்டத்தட்ட 1/2 hour மாதிரி வச்சேன். அதுக்கு வந்து நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். பேனில் ஆயிலை ஊற்றிட்டு ஆயில் கொஞ்சம் சூடாகி வந்ததுக்கு பிறகு வந்து சிக்கனை மெரினேட் பண்ண சிக்கனை தான் கொட்டிக்கிறேன். நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணுறேன், கொஞ்சம் கலர் வந்து மாறிக்கொண்டு வரதுக்கு. அதுக்கப்புறம் வந்து வேறையாக கட் பண்ணி வச்சுக்கிற அனியன் பெல் பெப்பர்ஸ் எல்லாம் சேர்த்தா சரி. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் பார்த்துப்பீங்க நான் ஒரே பாக்ஸில் தான் வந்து வேறு வேறையாக ஐ மீன் கார்லிக் பவுடர், அனியன் பவுடர் அப்படியெல்லாம் வேறு வேறையாக சேர்த்தேன். சீசனிங் பவுடர்ஸை செஞ்சு வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் மெரினேட் பண்ணினா அதில் மிஞ்சா நீங்கள் உங்களுக்கு இதுக்கு சேர்க்கலும். இப்போ நான் இவ்விடத்துல வந்து வேறையாக சில்லி ஃப்ளேக்ஸும் சில்லி பவுடரும் சேர்த்திக்கிறேன், கொஞ்சம் எங்களோட வெர்ஷனில் செய்வோம் அப்படின்ட்டு. இது குயிக்காக வந்துடும், உங்களுக்கு பார்த்தா விளங்கும். நான் குயிக்காகவே அதை செஞ்சு முடிஞ்சாச்சு அதை ஃபில்லிங்கை. ஏன்னா அதே பேனில் தான் நான் வந்து ஃபிஷ் பண்ணுக்கான ஃபில்லிங்கை செய்ய பார்க்குறேன். நான் அவ்வளோ ஆயில் ஊற்றிக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஊற்றிக்கிட்டு அனியனை தான் சேர்க்குறேன். அவ்வளோ வேணும்டா இந்த இடத்துல வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்கலும். நான் வந்து அதை சேர்க்கல இன்றைக்கி. அனியன் கொஞ்சம் வதங்கி வரப்போக்குள்ளே நான் டூனாவை சேர்க்குறேன். டூனா இல்லாட்டி வந்து செமன் இக்கு தானே, அதையும் சேர்க்கலும். டூனாவிட வந்து அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டூனாவை கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நான் வந்து லீக்ஸை சேர்க்குறேன். சால்ட் வந்து நான் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். அதே மாதிரி வந்து பிளாக் பெப்பர் தானே 1/4 டீஸ்பூன் மாதிரி தான் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு கியூமின் பவுடர், கறி பவுடர், கொரியண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர் சேர்த்திக்கிறேன். நான் இதை முதல்ல சேர்த்து நான் வேறையாக வச்ச பார்க்குறேன். ஏன்னா பிளாக் பெப்பர் கொஞ்சம் தான் நான் சேர்க்குறேன். ஏன்னா நாங்கள் வந்து எப்படியுமே வந்து என் பேபிக்கும் கொடுக்கணும், நாங்கள் தின்ற டைமு கேட்குறோண்டு தின்றோம் இல்லையோ அவக்கு செய்யணும். அதனால் வந்து நான் முதல்ல வந்து ஃபில்லிங்க்கு செஞ்சுட்டு அவக்கு வேறையாக கொஞ்சம் ஃபில்லிங் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெப்பர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக போட்டு சேர்க்குறேன் நான். இப்போ நான் வந்து பெப்பர் மொத்தமாகவே வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்தேன், கொஞ்சம் நல்லா உரப்பாக இக்கட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து க்ரீன் சில்லி தானே, அதை நான் வந்து குட்டி குட்டியாக வெட்டி அதையும் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை உடையிலும். நான் லாஸ்ட்டாக லைம் ஜூஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி விட்டேன், அவ்வளோதான். சிக்கன் ஃபஜ்ஜிட்டா செஞ்சேன், அதைத்தான் நான் இங்கே செய்ய பார்க்குறேன். அதுக்கு வந்து நான் ஃப்ரோசன் பராட்டா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் இதை ஃபில்லிங்கை வந்து ரொட் ஃபிஷ் பன் மாதிரி இருக்கிறேன், அந்த டோக்கு நடுவில் செய்யலும். என்ன வேணாலும் உங்களுக்கு இதை ஃபில்லிங்கை யூஸ் பண்ணலும். நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஃப்ரோசன் பராட்டா இருக்கிறதானே நான் அதை எடுத்துக்கிறேன். அதை நான் வந்து இப்படி ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்டா ஃபுல் பராட்டாவும் சேர்த்து அதில் வச்சுட்டு ஹாஃபாக வந்து மடிச்சேலும் 3 மாதிரி. நான் வந்து இந்த அப்படி செய்யல, அதையும் வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். ஐ மீன் ஒரு பராட்டாவில் வந்து நான் 2 செய்ய பார்க்குறேன். ஏண்டா மற்ற வந்து எனக்கு கொஞ்சம் பெருசு கூட மாதிரி.
சீஸ் வந்து ஆப்ஷனல், சீஸ் சேர்த்தா நல்லா இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் செடர் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணால் மொசரல்லா அப்படியெல்லாம் சேர்க்கலும். ஃப்ரீசரில் இருக்கிற பரோட்டா கொஞ்சம் நேரம் வெளியே எடுத்து வச்சாலே அது வந்து சாஃப்டாக தொடங்கும். அந்த டைமுக்கு தான் நாங்கள் செய்யணும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து உடனே கட் பண்ணி செஞ்சால் அது உடையும். நான் அதை அப்படியே செஞ்சு நான் அதை அப்படியே ஃப்ரீசரில் தான் வச்சு பார்க்குறேன். ஃப்ரீசரில் நான் நல்லாவே கிட்டத்தட்ட வந்து குறைஞ்ச 2 ஹவர்ஸானு வச்சிடும். அப்போ தான் அது நல்லாவே வந்து ஃப்ரீஸ் ஆகி வரும். அதுக்கப்புறம் வந்து அதை நாங்கள் வந்து ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சா சரி. இது வந்து இதுவும் நல்லா இருக்கும். இது வந்து ஸ்வீட் வெர்ஷனாகவும் தின்னலும் ஸ்பைசியாகவும் தின்னலும். பராட்டா இருக்கிறதானே அதுக்கு மேலே வந்து நான் வந்து செடர்த்தை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் இதுலேயே மொசரா சேர்க்கலும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இன்னொரு பராட்டை வச்சு என்னமான ஒரு ஷேப்பால் நாங்கள் இப்படி கட் பண்ணணும். நான் வந்து என்ன குக்கி கட்டரால் நான் கட் பண்ணி எடுத்தேன். உங்களுக்கு என்னமான பொட்டில்ட லிட் மாதிரி என்னமான மொண்டால் கட் பண்ணி எடுக்கலும். இதையும் செஞ்சு ஃப்ரீசரில் வச்சணும். அப்போ தான் அது நல்லாவே செட்டில் ஆகி வரும். அப்புறம் ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சேலும், இல்லாட்டி ஒட்டும். அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு விளங்கும். அதில் வந்து கொஞ்சம் அந்த பராட்டோட ஓரங்கள் எல்லாம் மிஞ்சிக்கிறேன். இப்போ நான் அதை அப்படியே உருட்டி மறுபடியும் வந்து அது ஒரு உருட்டினாலே அது ஒரு டோ மாதிரி தான் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை ரோலிங் பின்னால் நான் வந்து நல்லாவே தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அதையே நான் யூஸ் பண்ணுறேன். அதை நான் வேஸ்ட் பண்ணுறதில்ல. பேக் பண்ணோம் மேலும் இல்லாட்டி வந்து இப்படி டீப் ஃப்ரை பண்ணி பார்க்குவோம். மேலும் நான் வந்து இதை டீப் ஃப்ரை பண்ணுறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு வேணால் கொஞ்சம் சுகர் அது மாதிரி வந்து சினமன் பவுடர் சேர்த்து தின்னோம். மேலும் அப்படி இல்லாட்டி வந்து கண்டன்ஸ் மில்க் இருக்கிறதானே அதை கொஞ்சம் ஊற்றி அப்படி தின்னோம். மேலும் அப்படி இல்லாட்டி வந்து லைட்டாக சில்லி பவுடரும் சால்ட்டும் போட்டு உரப்பாக தின்னோம். மேலும் பேக் பண்ணுறதை விட நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பேக் பண்ணால் ஈஸியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். டோட்டலி அப் டு யூ. சும்மா இப்படி செஞ்சு கொண்டிக்குள்ள நான் வந்து முந்தி என்ன பெரிய மகள் இருக்கிறதானே அவள் வந்து அவங்க வீட்டில் இது செய்கிற இப்படி ஒரு ஷேப்பில் செய்கிறோம். பாக்கெட் பன் அப்படி என்னமோ சொல்கிறேன். அதைத்தான் ட்ரை பண்ணினேன். அதான் நான் வேறு என்னமோ ஒரு ஷேப்பில் வந்தது. இந்த ஷோர்டேஸ் வந்து மிச்சமே ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாரும் அப்ரூவ் பண்ணுறது. உங்களுக்கு பார்த்தா விலங்கு வலிக்கிற சீஸ் வந்து எப்படி வருன்றது நல்லா இருக்கும், நல்லாவே நல்லா இருக்கும். இது உங்களே ட்ரை பண்ணி பார்க்கலும். இதைத்தான் நான் சொன்னேன் என்னமான ஸ்வீட்டாகவும் திண்டேலும் வந்து இல்லாட்டி வந்து உரப்பாகவும் திண்டேலும் அப்படின்னு சொல்லி. பிள்ளைங்க மட்டும் இருந்தாலே வந்து பராட்டா ஃப்ரோசன் பராட்டா இருந்தால் இதை செஞ்சிடு. இதுவும் நல்லாவே ஈஸி தான். அதெல்லாம் செஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஈவினிங் தான் வந்து ஃபிஷ் பன் செய்கிறதுக்கு வந்ததே. நான் ஈவினிங் தான்
நார்மலி வந்து என் ரெசிபீஸில் வந்து ஃபில்லிங் எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக வரும். ஆனால் அது ஷேப் வந்து வரவே வராது. இதுவும் அப்படித்தான். ஃபிஷ் பன் வந்து நான் நார்மலி எப்படி செய்கிறேன்னா ஒரு ரவுண்டாக வந்து தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நடுவில் ஃபில்லிங்கை வச்சுட்டு இப்படி மடிச்சிடுறேன். அது ட்ரையாங்கிள் ஷேப்பில் வராட்டி நானே அதை ட்ரையாங்கிள் உருவாக்குறேன் கையால் தட்டி தட்டி. பராட்டாவில் செஞ்சது தான் இது. உங்களுக்கு பார்த்தா விலங்கு நல்லாவே செட்டில் ஆகி வந்தாச்சு. இப்போ அதே மாதிரி ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சு ஒட்டாது. தேவையான டைம் கொண்டு வந்து அவனில் இல்லாட்டி வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலும். ஃபிஷ் பண்ண நான் உங்களுக்கு கொஞ்சம் பேக் பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். அதே மாதிரி வந்து நான் அதை ஃப்ரீசரில் வச்சு பார்க்குறது என்ன செய்ய பார்க்குறேன்டா பேக்கிங் ட்ரேயில் போட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வச்சு பார்க்குறேன் டபுள் சைஸ் ஆகிறதுக்கு. அப்போ நெக்ஸ்ட் டேக்கு வந்து அதை பேக் பண்ணுற டைமுக்கு அது நல்லாவே சாஃப்டாக வரும். வளமையாக செய்கிற சாஃப்டை விட அது இன்னும் சாஃப்டாக வரும். இது நெக்ஸ்ட் டே தான். அது நான் சொன்ன மாதிரி தான் ஓவர் நைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் ஃப்ரீசரில் அப்படியே நான் ட்ரையை வச்சேன். அப்போ தான் எனக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு வந்து டைரெக்டாகவே பேக் பண்ணி எடுக்கலும். அப்படின்னா ஃப்ரீசர்லேருந்து தேவையான டைமுக்கே வந்து உங்களுக்கு பேக் பண்ணி எடுக்கலும். அடுத்து வந்து நான் ஒரு சீசனிங் பவுடர் தான் செஞ்சு வச்சேன். இது மிச்சம் ஈஸியான ஒரு சீசனிங் தான். அதே மாதிரி வந்து எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிடும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே அளவு தான் எடுக்கணும். கார்லிக் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், அனியன் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சுகர் 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் சால்ட் வந்து 1 டீஸ்பூன். அப்படி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பொட்டில் என்ன மாடுமொண்டில் நீங்கள் போட்டு வச்சா உங்களுக்கு தேவையான டைமுக்கு யூஸ் பண்ணிடலும். நான் இதை கூடுதலாக யூஸ் பண்ணுறது வந்து எக்குக்கு தான். நாங்கள் நார்மலி எக்குக்கு வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போடுவோம் தானே. நான் அதுக்கு பதிலாக இதைத்தான் நான் போட்டுறேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நூடுல்ஸ் என்னமானும் செய்கிற டைமுக்கு நாங்கள் அதை நார்மலி மிக்ஸ் பண்ணி எல்லாம் செய்வோம் தானே. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து இதை கொஞ்சம் மேலால் தூவினா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது கொஞ்சம் தான் செஞ்சேன். இது முடிய செஞ்சு கொள்வோம் அப்படின்னு சொல்லி. அடுத்த ரெசிபி நான் செஞ்சேன் வந்து சில்லி ஆயில் தான் செஞ்சேன். சில்லி ஆயிலும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே அது யூஸ் பண்ணிடலாம். எக்குக்கா இல்லாட்டி வந்து நூடுல்ஸ் ஈவன் ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து சில்லி ஆயில் நல்லாவே யூஸ் ஆகும். அதை கொஞ்சம் செஞ்சு வச்சேன். அப்போ ஈஸியாக இருக்கும். நான் அதுக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து 2 பொட்டிலுக்கு தேவையான சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துக்கிறேன். அது நல்லாவே சூடாகிறது வச்சுக்கிறேன். நல்லா சூடாகி வந்தது அப்புறம் நான் அதில் வந்து அனியனை சேர்க்குறேன். உங்களுக்கு இதில் கருவேப்பிலை, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் அப்படி எல்லாம் சேர்க்கலும் வேண்டியது மாதிரி. அனியனை வந்து நல்லாவே சின்னதாக வந்து நான் வெட்டி கொண்டிருக்கிறேன். கார்லிக்கை தான் நான் வந்து சாப் பண்ணி சேர்க்குறேன். நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு கார்லிக் க்ளவுஸ் வந்து 7-8 எடுத்துப்பேன். நான் அது அங்கெல்லாம் ரெடியாகாட்டும் இங்கேயே தான் நான் சேர்க்குறேன். இல்லை வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன், செசமி சீட்ஸ் சேர்த்திக்கிறேன், சுகர், அதோட வந்து சால்ட் அதான் நான் சேர்த்திக்கிறேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மீன்வாயில் வந்து ஆயில் எப்படியுமே ரெடியாகி வந்துடும் குயிக்காக. அப்புறம் ஆயிலை தான் அதில் சேர்க்கணும். நாங்கள் வேறையாகவே அது அனியன் எல்லாம் போட்டு சேர்த்து ஆயிலிக்கிறதானே அதைத்தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ் சேர்க்கணும். நான் வந்து டார்க் சோயா சாஸ் தான் சேர்த்திக்கிறேன். சேர்த்து அது கொஞ்சம் மாறினதுக்கு பிறகு கிளாஸ் ஜாவுண்டில் போட்டு வச்சா சரி. அது எவ்வளோ நாளைக்கு மொண்டும் ஆகாது.
எப்படியுமே நீங்கள் அதில் ஊற்றினா அது வந்து அப்படியுமே கீழே போகும். இப்போ பார்த்தா விளங்கும். எவ்ரி டைமும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுற டைமு கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டா சரி. இதை வந்து நான் சொன்ன மாதிரி தான் நூடுல்ஸுக்கு எக்குக்கு எல்லாம் யூஸ் பண்ணேலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் சில்லி ஆயில் மிஞ்சி அதை நான் ஆல்ரெடி செஞ்சு வச்ச நூடுல்ஸ் இருக்கிறதானே நான் அதில் தான் வந்து அதை மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து வேண்டாம், கேரட்ஸ் என்னமானு வந்து சேர்க்கலும். அப்படி இல்லாட்டி சும்மா சில்லி ஆயிலை மட்டுமே வந்து நூடுல்ஸை மிக்ஸ் பண்ணி தின்றால் நல்லா இருக்கும். அதே நான் நூடுல்ஸ் செஞ்ச பேனிக்கே தான் நான் வந்து இப்போ எக்கை சேர்க்குறேன். அதில் வந்து ஆயிலுக்கு பயிலாக வந்து நான் சில்லி ஆயில் தத்தும் சேர்த்திக்கிறேன். உங்களை பார்த்தா விளங்கும். அதே மாதிரி வந்து நான் பெட்டிஸும் செஞ்சேன். ஆனால் அதை நான் சேர்க்கல. பெட்டிஸ் ஃபில்லிங்க்கு வந்து நான் சிக்கன் தான் சேர்த்தேன். டூனை சேர்த்து தானே அது பயில வந்து நான் சிக்கனை ஃப்ரை பண்ணி சேர்த்தேன். அவ்வளோதான். அழகாக வரவே இல்லை. நான் டோக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றிப்பட்டு பட் ஃப்ரீஸ் பண்ண அப்புறம் ஓகே, டேஸ்ட் வந்து நல்லா தனிந்தேன். இது ஒரு சில டைம் வந்து சின்ன வேலை தான் பெரிய வேலை மாதிரி விளங்குறேன். மெயினாக இதை ஜிஞ்சர் கார்லிக் இடிச்சிற வேலை தான். அதையும் நான் செஞ்சு வச்சுறேன். நான் வந்து கார்லிக் க்ளவுஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 150 கிராம் மாதிரி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து ஜிஞ்சரும் எடுத்துக்கிறேன். ஜிஞ்சர் அதே அளவு எடுக்கும் மேலும் அதை விட கொஞ்சம் குறைவு எடுக்கும் மேலும். உங்களுக்கு டர்மரிக் பவுடர் வந்து நான் 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்தேன். சால்ட்டும் வந்து 1 டீஸ்பூன் மாதிரி தான் சேர்த்தேன். அதுக்கு பிறகு வந்து ஆயில் சேர்க்குறேன். இந்த இடத்துல உங்களுக்கு வேண்டாம் கொக்கோனட் ஆயில் சேர்க்கலும். கொக்கோனட் ஆயில் இங்கே இருக்கிற வந்து எப்போவுமே கட்டியாக தான் நிற்கும். ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாதிரி இப்படி ஆயில் இக்காது. அதனால் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்தேன். எல்லாம் நல்லாவே நாங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்தால் சரி பேஸ்ட்டாக அவ்வளோதான். அதிகம் இது கலர் மாறும். அது நார்மலி வந்து நாங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இன்றைக்கு செஞ்சுட்டு நீங்கள் நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்தா அது ஒரு க்ரீன் கலர் ஆகி வந்திருக்கும். இது வந்து கலர் மாறாது. என் ரமதான் ப்ரிப்பரேஷன்ஸ் இவ்வளவுதான். ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினச்சிறேன். உங்களுக்கு என்னமான ஒரு ஐடியாஸ் வந்து வந்திருக்கும்னு நினச்சிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.